நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலர் பணியாளருக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலர் பணியாளருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் பணியாளருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலர் பணியாளருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பாதுகாவலர் பணியாளருக்கு ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். தினமும் காலை 10:30 மணிக்கு பூக்கடை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என இருவருக்கும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலரின் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகை அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் காவல்துறை சம்மன் அனுப்பியது. சம்மன் வீட்டு கதவில் ஒட்டப்பட்ட நிலையில் சம்மனை கிழித்ததாக அவரது பாதுகாவலர் சுபாகர் மற்றும் அவர் வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலகிரி காவல்துறை கைது செய்தது. இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருப்பதாகவும், ஆனால் தங்களுக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அரசியல் உள்நோக்கத்தால் தாங்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது, எனவே தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்மனை கிழித்தது தொடர்பாக காவல்துறை ஆய்வாளர் அவர்களை தாக்கியுள்ளார் எனவும், பாதுகாவலர் வைத்திருந்த துப்பாக்கி ஒருவேளை வெடித்திருந்தால் துரதிருஷ்டமான சம்பவம் ஏற்பட்டிருக்கும் என கூறினார். சொந்த பாதுகாப்புக்காக துப்பாக்கியை தவிர அடுத்தவர்களை மிரட்ட துப்பாக்கி பயன்படுத்த அனுமதி இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் ஜாமீன் வெளியே வரக்கூடிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டதாக சொன்னார். மேலும் இருவர் மீதும் வேறு எந்த வழக்கிலும் நிலுவை இல்லாதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும், துப்பாக்கி வைத்திருந்ததற்கான முறையான உரிமம் வைத்திருப்பதாகவும் அவர், எனவே எந்த விதிமுறை மீறலும் இல்லை எனவும் அரசியல் காரணங்களுக்காகவே இந்த கைது நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து உத்தரவிட்ட நீதிபதி துப்பாக்கி உரிமத்தை மீறியிருந்தால்தான் அதனை ரத்து செய்வது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம் என கூறி ஏற்கனவே இரு நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி இந்த வழக்கில் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாகவும், மறு உத்தரவு வரும் வரை காலை 10:30 மணிக்கு பூக்கடை காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்குவதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்குமார்.